வணக்கம் லெட்ஸ்பாட் நேயர்களே, நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு அ மேட்ச் ப்ரிவ்யூ. எந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து நடந்துட்டு இருக்கு. 2 மேட்ச் முடிஞ்சிச்சு. நம்ம சீரீஸ் வந்து 1-1 அப்படின்னு சொல்லி லெவல் பொசிஷனில் இருக்கோம். அதாவது சீரீஸ் வந்து இப்போதைக்கு டைடாக இருக்குது. நம்ம போன மேட்ச் ஜெயித்தோம் எஜ்பாஸ்டனில். 56 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்து எஜ்பாஸ்டனில் ஒரு மேட்ச் ஜெயிச்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அற்புதமான ஒரு வெற்றி அது. சுப்மன் கில் கிட்டேருந்து ஒரு அபாரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் நம்மளுடைய பவுலர்ஸ், அதுவும் பும்ரா இல்லாமல் ஆகாஷ் தீப்பும் சிராஜும் சேர்ந்து இவ்வளோ நல்லா பவுலிங் போட்டு அந்த மேட்சை நமக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்குறதுக்கு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ வந்து ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லப்படுற லார்ட்ஸில் வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. மொதல் மேட்ச் வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஹெட்டிங்லியில் தோற்று போனோம். ஹெட்டிங்லி பிச்சை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பேட்டிங் ஆட போக போக பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லார்ட்ஸ் பிச்சும் ஸ்லைட்லி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க, நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கிறோம். இந்த மேட்ச் வந்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சீரீஸை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 மேட்ச் முடிஞ்சிச்சு, 5 மேட்ச் சீரீஸ், இன்னும் 3 மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு வெற்றி கைப்பற்றிட்டா இன்னொரு டீம் வந்து ப்ரெஷர் உள்ள போயிடுவாங்க. ஏன்னா அடுத்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சை ஜெயிச்சா அவங்க ட்ரா பண்ணுவாங்க. சீரீஸை ஜெயிக்கணும் அப்படின்னா அடுத்த 2 மேட்சுமே ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து எல்லா மேட்ச்லேயும் ரிசல்ட் வரும் அப்படின்னா நம்மளால கேரண்டியாக பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியர் பொசிஷன் இருக்கும். இந்த மேட்சை தோல்வி அடைகிற டீமுக்கு வந்து கண்டிப்பாக அபாரமான ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் அவங்க ஹேண்டில் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த சீரீஸ் அவங்க எப்படி ஆடுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதனால இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்கும் இந்த சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கு. இன்கேஸ் இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சீரீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்ச மாதிரி, ஒரு 60-70% நம்ம இந்த சீரீஸை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மேட்ச் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு மேட்ச். சரி, மேட்ச் எங்கே நடக்குது நம்ம சொல்லிட்டோம். ஹோம் ஆஃப் கிரிக்கெட் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். லார்ட்ஸ் பிச் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மிக முக்கியமாக லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ரிசல்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் இன் லார்ட்ஸ். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட்ஸ் பிச் வந்து அந்த கிரவுண்டே இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரவுண்டு. இதை நம்ம ஆல்ரெடி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முன்னாடியும் பேசியிருப்போம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். வேற எந்த கிரவுண்ட்லையுமே இந்த மாதிரி இந்த அளவுக்கான ஸ்லோப்புன்றது இருக்கவே இருக்காது. லார்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, லார்ட்ஸ் வந்து ஒரு ஹில்லி ரீஜனில் ஒரு மாதிரி இறக்கத்தில் கட்டியிருப்பாங்க. அதனால ஒரு சைடு ஆஃப் த கிரவுண்ட் வந்து மேலே இருக்கும், ஒரு சைடு ஆஃப் த கிரவுண்டு கீழே இருக்கும். அந்த கிரவுண்டில் வந்து இப்படி ஒரு ஸ்லோப் போகும். அந்த ஸ்லோப்னால அதுவும் பிச்சு வந்து உங்களுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு எண்ட்லேருந்து பவுலிங் போடும்போது பால் பிச் ஆகிட்டு ரைட் ஹேண்டருக்கு உள்ளே வரும். இன்னொரு எண்ட்லேருந்து பவுலிங் போடும்போது பால் பிச் ஆகிட்டு ரைட் ஹேண்டருக்கு வெளியே போகும். 1% வந்து ஸ்லோப் இருக்கும். அதாவது டோட்டல் கிரவுண்டோட ஆல்டிடியூடு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பக்கம் 1% மேலே இருக்கும், ஒரு பக்கம் 1% கீழே இருக்கும். அந்த அளவுக்கான 1% ஸ்லோப் அப்படின்றது வந்து லார்ட்ஸில் இருக்கும். அந்த 1% ஸ்லோப்னால பால் பிச்சிலேருந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எண்டு வந்து பெவிலியன் எண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெவிலியன் எண்டில் வந்து பால் ரைட் ஹேண்டருக்கு உள்ளே வரும். இன்னொரு பக்கம் நர்சரி எண்டில் பால் ரைட் ஹேண்டரை விட்டு வெளியே போகும். அவுட் ஸ்விங் போடுற பவுலர்ஸ் வந்து இந்த நர்சரி எண்ட்லேருந்து யூஸ்வலாக போடுவாங்க. இன் ஸ்விங் போடுற பவுலர்ஸோ, பாலை வந்து உள்ளே சீம் பண்ணி கொண்டு வர்ற பவுலர்ஸோ வந்து இந்த பெவிலியன் எண்ட்லேருந்து போடுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட அந்த பால் பிச் ஆகிட்டு ஷார்ப்பாக உள்ள சீமாகி வர்ற பால் வந்து ஒரு சிறப்பான ஒரு டெலிவரி அவர் யூஸ் பண்ணி நிறைய விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு. ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணணும்னு பார்ப்பாரு. அவர் மட்டும் இல்லை, ஆகாஷ் தீப்பும் ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டம்ப் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போடுற பவுலர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நர்சரி எண்ட்லேருந்து போடுறது அப்படின்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதனால அவங்க பெவிலியன் எண்ட்லேருந்து போடணும் அப்படின்றது தான் ஒரு ஜென்ரல் இது என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் பும்ரா மாதிரியான பவுலர்ஸ், ஏன்னா பும்ராவால் பாலை உள்ளேயும் கொண்டு வர முடியும், வெளியும் கொண்டு போக முடியும். பட் பும்ராவோட நேச்சுரல் ஆங்கிளே வந்து பாலை உள்ளே தான் கொண்டு வரும். அங்கேருந்து பாலை அவர் வெளியே எடுத்துகிட்டு போனார்னா அந்த அவுட் சைடு எட்ஜில் நிறைய விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது பும்ரா அந்த நர்சரி எண்ட்லேருந்து போடணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பெவிலியன் எண்ட்லேருந்து சிராஜும் நர்சரி எண்ட்லேருந்து பும்ராவும் போடுற வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ நம்ம சொல்லிட்டோம் பும்ரா அப்படின்னு. நம்ம பும்ரா யாருக்கு பதிலாக உள்ளே வருவார் அப்படின்றத பற்றியும் பேசி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லார்ட்ஸ் பிச்சை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். லார்ட்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஹெட்டிங்லியில் எப்படி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட கஷ்டமாக இருந்துச்சு, கடைசியில் பேட்டிங் ஆட ஈஸியாக இருந்துச்சுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி ஒரு ப்ராக்ரெஷன் வந்து இந்த மேட்ச்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. Day 1 அண்ட் ஹாஃப் ஆஃப் Day 2 வரைக்கும் பேட்டிங் ஆட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிச்சில் இருந்து சீம் மூவ்மெண்ட் இருக்கும்,
எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் கூட ரீசெண்டாக பார்த்தோம். முதல் 2 நாளில் வந்து 28 விக்கெட் விழுந்ததாக பார்த்தோம். முதல் 2 நாள்லேயே வந்து ஆல்மோஸ்ட் 3 இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அதே பேட்டர்ன் இங்கேயும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ டீம் டாஸ் ஜெயிக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் போடணும் அப்படின்னு விரும்புவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. நம்ம எப்படி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தோமோ அந்த மாதிரி. சரி, இப்போ டே 1ல் பேட்டிங் ஆட கஷ்டமாக இருக்கும்னு சொன்னோம். இன்னொரு பக்கம் நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் டே 2ல் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஈஸியர் ஆகும். டே 3 டே 4ல் பேட்டிங் ஆட ரொம்பவே நல்லாயிருக்கும். டே 5ல் 4 நாள் கேம் முடிஞ்சிருக்கும், ஹெவி ரோலர் போட்டிருப்பாங்க. அதனால அந்த டே 5ல் வந்து பிச்சு உடஞ்சி வரும். அந்த கிராக்லாம் இருக்கும் பிச்சில், அந்த கிராக்கெல்லாம் ஒய்டன் ஆகும். ஒய்டன் ஆகிற அந்த கிராக்கில் பால் பிச் ஆச்சுன்னா மறுபடியும் சீம் மூமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுதாங்க ஹிஸ்டாரிக்காக டே 5 லார்ட்ஸ் பிச்சில் நடந்திருக்கு. சீம் மூமெண்ட் இருந்திருக்கு. இந்தியா வந்து ஹிஸ்டாரிக்காக ஒரு மேட்ச் இங்கே லார்ட்ஸில் நம்ம ஜெயித்தோம் ரீசெண்ட் டைம்ஸில். விராட் கோலி கூட அந்த மேட்ச்சில் கேப்டன் பண்ணும்போது வந்து 60 ஓவர் அவங்களுக்கு நரகத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெப்டாக் கொடுத்து உள்ளே போட்டு வருவார் பிளேயர்ஸை. அந்த மேட்ச் வந்து அந்த இன்னிங்ஸ் வந்து ஆக்சுவலி சிராஜ் வேறு லெவலில் பவுலிங் போடுவார். அவருக்கு அந்த லார்ட்ஸ் பிச்சில் ஒரு கிராக் கிடைக்கும். அதுலேருந்து பாலை செமையாக சீம் மூமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வருவார். பால் செமையாக சீம் பண்ண வைப்பார். அந்த மாதிரியான ஒரு விக்கெட்டாக இந்த டே 5 விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அந்த மாதிரி இல்லை. ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் முதல் 2 நாள் பவுலிங்க்கு வந்து சாதகமாகவும் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டிங் ஆட பெட்டர் ஆகிட்டே இருந்துச்சு. டே 5 பிச் அப்படின்றது ரொம்பவே பேட்டிங் ஆட ஈஸியாக இருந்துச்சு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நடக்க போகிற இந்த லார்ட்ஸ் டெஸ்ட்டில் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டே 1 அண்ட் டே 2 ரெண்டுமே பவுலிங் சாதகமாக இருந்தால் டே 5 பேட்டிங் சாதகமாக மாறுதுன்றதை பார்க்குறோம். அப்படி இல்லை டே 1 மட்டும்தான் பவுலிங் சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டே 2, 3 and 4 வந்து பேட்டிங் சாதகமாக மாறி டே 5 மறுபடியும் பவுலர்ஸ் பக்கம் மேட்ச் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணோம், 5 நாட்களில் இந்த பிச் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்றத பற்றி பேசணும். ஆனால் ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மேகமூட்டமாக இருக்கும். அந்த மாதிரி மேகமூட்டம் வந்துருச்சு அப்படின்னாலே பால் வந்து இங்கிலாண்டில் ஸ்விங்கோ சீமோ ஆக ஆரம்பிச்சிடும். மிக முக்கியமாக பால் காற்றுல ஸ்விங் ஆகுறது அதிகமாகும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த மேட்ச்சில் அதுவும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லார்ட்ஸில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் நம்ம பார்த்தோம், ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடும் போதெல்லாம் மேகமூட்டமாக ஆயிடுச்சு. அதனால அவங்களால பெரிய பெரிய ரன்ஸ்லாம் அடிக்க முடியல, நிறைய விக்கெட்டுகளை விட்டாங்க. மிக முக்கியமாக ரபாடா கிட்டேயும் எங்கிடி கிட்டேயும். அதே விஷயம் இந்த லைக் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆடும்போது அதே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து மேகமூட்டம் எதுவுமே இல்லை, நல்லா வெயில் அடிச்சிச்சு. அப்போ அவங்களால நீ ஈஸியாக பேட்டிங் ஆட முடிச்சிச்சு. அதே ஹேசல்வுட்டோ கம்மின்ஸோ போடும்போது இந்த மாதிரியான எஃபெக்ட் இல்லைன்றதை நம்ம பார்த்தோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துடைய பவுலர்ஸில் பெருசாக வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த பாலை ஸ்விங் பண்ணுற எபிலிட்டி இருக்கான்னு கேட்டாலாம் இல்லை. ஆனாலும் அவங்க பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா அவங்க மனசில் நினச்சிக்குவாங்க, இந்த மாதிரி எப்படியாச்சும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ் வந்து மேகமூட்டமாக போகணும், கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான் விக்கெட் விடும் அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மேட்ச்சில் ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த டேஸ் 3 and 4 பேட்டிங் ஆட ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொன்னோம். ஆனால் அப்போ கூட கொஞ்சம் மேகமூட்டமாக மாறுச்சுன்னா சில விக்கெட்டுகள் விழுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எந்த டீம் பெட்டராக பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்க இங்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த டீம் அதை செய்ய போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பெட்டராக பேட்டிங் அப்படின்றதுல என்ன அப்படின்னா வந்து சும்மா ஷார்ட்ஸ் நல்லா ஷார்ட்ஸ் ஆடுறது அது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பவுண்டரிஸ் அடிக்கிறது அதுவும் வந்து இங்கே பெருசாக வந்து உங்களை ஜெயிக்க வைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன தேவைப்படும் அப்படின்னா எந்த பாலை ஆடணும், எந்த பாலை லெஃப்ட் விடணும் அப்படின்றது தெரியணும். ஸோ பாலை லீவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லாக இருக்கும் லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பால் சீமாகும், அந்த ஸ்லோப்னால பால் உள்ளே வரும் வெளியே வரும், என்ன வேணால் நடக்கும். அதனால பொறுமையாக பாலை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி லீவ் பண்ணுற மாதிரியான பேட்ஸ்மேனுக்கு இங்கே கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய பர்ச்சேசஸ் கிடைக்கும், பெரிய பெரிய ரன்ஸ் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது உண்மை. சரி, இப்போ நம்ம வந்து டீம்ஸை பற்றி பார்த்துடலாம். அதுலேயும் நம்ம ஒரு பக்கம் சொன்னோம், நம்ம பும்ரா உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. பும்ரா இந்த மேட்ச்சுக்கு நமக்கு ரொம்பவே தேவை. லார்ட்ஸ் மாதிரியான பிச்சில் பும்ராவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வந்து எஃபெக்ட் இருக்கும். இந்த பிச்சிலேருந்து அவரால் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். போன மேட்ச்சில் ஆகாஷ் தீப்பும் சிராஜும் நல்லா போட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம். பிரசித் கிருஷ்ணா போன மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸில் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா போட்டிருந்தாரு. அவருக்கு இந்த மேட்ச்சில் இடம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா நம்ம பும்ரா வேணும்னு சொல்கிறோம், ஆனால் யாருக்கு பதிலாக பும்ராவை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்றதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.
நமக்கு ஆல்ரெடி வந்து டீமில் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கிறதால பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக பும்ராவை கொண்டு வந்தாலும் 4 பேசர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல முடிவான்னு கேட்டால் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் நான் பிரசித் கிருஷ்ணாவை நான் டீமில் வச்சுக்குவேன். பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா வாஷிங்டன் சுந்தரை இந்த மேட்ச் உட்கார வச்சுட்டு ஜஸ்பிரீத் பும்ராவை எடுத்துகிட்டு வருவேன். இவங்க அதை யோசிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை இவங்க ஒரு பேட்ஸ்மேனாக பார்க்குறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பேட்ஸ்மேனாக, அதாவது வாஷிங்டன் சுந்தர் ஆஸ் அ பேட்ஸ்மேன், பும்ரா ஆஸ் அ பேட்ஸ்மேன் கம்பேரிசனே கிடையாது. ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக பும்ரா கொண்டு வரும்போது பேட்டிங் கொஞ்சம் பலவீனம் அடையும் அப்படின்றதுலாம் உண்மைதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஸ்பின்னராக போன மேட்ச் ஆடினார். 2 ஸ்பின்னர் ஆடணும் அந்த எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்டில், நமக்கு அது சாதகமாக வேலை செஞ்சிச்சு. ஆனால் லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 5 நாள்லையுமே ஸ்பின்னர்ஸுக்கு எந்த விதமான ரோலுமே கிடையாது. 5 நாளில் எந்த நாளுமே, ஈவன் டே 5 கூட ஸ்பின்னர்ஸ் பெருசாக விக்கெட் இல்லை இங்கே லார்ட்ஸில் எடுத்ததே கிடையாது. அப்படின்றத பார்க்கும்போது 2 ஸ்பின்னர் ஆடுறது, வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 2 பேரையும் ஆடுறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் இதை இன்னும் எப்படி கொண்டு போவேன் அப்படின்னா, இன்கேஸ் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக பும்ரா கொண்டு வந்து பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி 4 பவுலர்ஸ் ஆடும்போது பேட்டிங் பலவீனம் அடையுது அப்படின்னு இவங்க நினச்சாங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் அந்த மிடில் ஆடாமல் அவருக்கு பதிலாக அந்த மிடில் ஆர்டரில் ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் அபிமன்யு ஈஸ்வரனோ சாய் சுதர்ஷனையும் ஆடலாம். அந்த மாதிரி வேணாலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஆடிட்டு வெறும் பும்ரா, ஆகாஷ்தீப், சிராஜ் 3 பவுலர்ஸ் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸை மட்டும் வச்சுட்டு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து அப்பப்போ ஓவர் கொடுக்குறது அப்படின்றது லார்ட்ஸ் மாதிரி ஒரு கிரவுண்டு அந்த கண்டிஷன்ஸை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏன்னா லார்ட்ஸ் மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு எல்லா விதமான ஃபாஸ்ட் பவுலர்ஸும் தேவைப்படும். பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஹைட்டாக இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர் பால் அதிகமாக பவுன்ஸ் செய்ய ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். பிரெண்டன் மெக்கலம் வேற வந்து சிறப்பாக கேட்டிருக்கிறாரு போல், அதாவது ஸ்பெஷலாக வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாரு இந்த கிரவுண்ட்ஸ்மேன் கிட்ட, எங்களுக்கு லார்ட்ஸில் அதிகமாக பவுன்ஸ் கிடைக்கிற மாதிரி, அதிகமாக பேஸ் இருக்கிற மாதிரி, அண்ட் கொஞ்சம் வந்து இங்கேயும் அங்கேயுமா லேட்ரல் சீம் மூமெண்ட், அதாவது சீம் மூமெண்ட் உள்ளுக்குள்ளேயும் வெளியவும் வர்ற மாதிரியான சீம் மூமெண்ட் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பிச் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்குது. இப்போ மெக்கலம் வந்து பவுலிங்க்கு சாதகமாக, அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமாக ஒரு பிச் கேட்டிருக்கிறாரு அப்படின்னா அதை பார்த்து நம்ம வந்து பயப்படுற நிலைமையில இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட அவங்கள விட பெட்டர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நிதிஷ்குமார் ரெட்டியை நீங்கள் ஒரு பிரைமரி ஃபாஸ்ட் பவுலராக ஆடுறதுன்றது வேஸ்ட்டு. அவருக்கு பதிலாக என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஃபாஸ்ட் பவுலராக பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், முகமது சிராஜ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஆடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆடினா கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்ம கையில். ஏன்னா அவங்க பேட்ஸ்மேனால் இந்த 4 பவுலர்ஸில் ஏதாவது ஒரு பவுலர் கிட்ட கண்டிப்பாக அவங்க அவுட் ஆயிடுவாங்க. இந்த 4 பவுலரையுமே அடிக்கிற எபிலிட்டிலாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் வந்து இந்தியாவில் பும்ராவை பற்றியும் இந்தியாவுடைய அந்த பவுலிங் அட்டாக்கை பற்றியும் பேசிட்டேன். பேட்டிங்கில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குங்க. 2 மேட்ச் நம்ம கருண் நாயருக்கு சான்ஸ் கொடுத்துட்டோம். 4 இன்னிங்ஸ்லையுமே அவர் பெருசாக ஆடலை, ரன் அடிக்கலை அப்படின்றது கூட நமக்கு வந்து அடுத்த பிரச்சனை. ஏன்னா சில பேட்ஸ்மேனுக்கு வந்து அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப உள்ளே வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுறாங்க, அதுவும் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் ஆடுறாங்கன்றப்ப எடுத்த உடனே ரன் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. சரி, அந்த ரன்ஸ் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த டெக்னிக் தாங்க பிரச்சனை. நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், கருண் நாயரனுடைய டெக்னிக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பேட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரமாட்டேங்குது. அந்த டவுன் ஸ்விங் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, பேட்டை வந்து ஷோல்டர் இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க, அந்த பேட் பொசிஷன்லேருந்து பேட்டை கீழே கொண்டு வர அந்த டவுன் ஸ்விங் நேராக ஒரே கோட்டில் வருதான்னு கேட்டால் இல்லை, அது ஸ்ட்ரெயிட்டாக வரமாட்டேங்குது, கிராஸாக எடுத்துகிட்டு வராரு. அந்த கிராஸ் பேட் ஸ்விங்னால அவருக்கு அவுட் சைட் எட்ஜ் வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். போன மேட்ச்சில் அதே மாதிரி தான் அவுட் சைட் எட்ஜ் வாங்கியிருந்தாரு. அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஒரு டெசிஷனையே, அதாவது இந்த ஒரு விஷயத்தையே நம்ம யோசிக்கிறோம். என்ன அப்படின்னா, 2 மேட்ச் 4 இன்னிங்ஸுமே அவருடைய அந்த டெக்னிக்ன்றது மாறவே இல்லை. அந்த கிராஸ் டவுன் ஸ்விங்ன்றது இங்கிலாண்டில் பெரிய அளவில் ரன் கொடுக்காது. நிறையா நேரம் அந்த அவுட் சைட் வச்சு சேலஞ்ச் பண்ணிட்டு தான் போகும். லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸுக்கு சீம் மூமெண்ட் கிடைக்கும், ஸ்விங்கு கிடைக்கும், அது போக கிரவுண்டே ஸ்லோப்பாக இருக்கும். அப்படின்றப்ப இந்த கிராஸ் பேட்டட் சீம் மூமெண்ட்டை வச்சு அவர் ஆடும்போது, இந்த கிராஸ் பேட்டட் டவுன் ஸ்விங்கை வச்சு அவர் ஆடும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பால் வந்து அவருக்கு அவுட் சைடேஜ் வாங்கிட்டு பின்னாடி கேட்சுக்கு போகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கருண் நாயர் இந்த மேட்ச்லையும் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் இந்த மேட்சை ஆடினார்னா அவர் பெருசாக ரன் அடிக்க மாட்டார்னு நான் கிளியராகவே சொல்லிடுவேன். அப்படி இருக்கும்போது கருண் நாயர் இந்த மேட்சை ஆடணுமா?
அபிமன்யு ஈஸ்வரன் நமக்கு வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் நிறையா ஆடிட்டு இப்போ கூட இந்த இந்தியாவே இங்கிலாண்டில் வந்து மேட்ச் ஆடினப்போ கூட அதுலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்றப்ப அவருக்கு பதிலாக அவருக்கு முன்னாடி கருண் நாயருக்கு இன்னொரு மேட்ச் சான்ஸ் வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 3ல நான் அபிமன்யு ஈஸ்வரன் ஆடுவேன். அப்படி இல்லைனாலும் முதல் மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, அந்த ஒரு காரணத்துலையாவது நான் திரும்ப வந்து சாய் சுதர்ஷனை கொண்டு வருவேன். ஆனால் இது ரெண்டில் எது நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இல்லை இது ரெண்டுமே நடக்காமல் இவங்க கருண் நாயருக்கே சான்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்தியன் டீமை பற்றி பேசிட்டோம், இப்போ இங்கிலாண்டை பற்றி பேசி ஆகணும். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் அவங்க பவுலர்ஸ் ரொம்ப மாட்டமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜாஷ் டங்காக இருக்கட்டும், பிரைடன் கார்ஸாக இருக்கட்டும், கிறிஸ் வோக்ஸாக இருக்கட்டும், யாருமே பெரிய லெவலில் வந்து ஒரு இம்பேக்ட் கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்கு பவுலிங்கில் மறுபடியும் விக்கெட் எடுத்து கொடுக்குறது பென் ஸ்டோக்ஸாக இருக்கிறாரு. மிக முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிற ஒரு பவுலராக பென் ஸ்டோக்ஸ் இருக்கிறாரு. அது மட்டுமே போதுமான்னு கேட்டால் அவங்களுக்கு பத்தாது. அதனால அவங்க 2 சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சேஞ்சாவது அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அப்படி இருந்துமே போன மேட்ச் அவர் ஆடலை. காரணம் ஒரு இன்ஜுரியிலிருந்து அவர் இன்னும் ஃபுல்லி ரெக்கவர் ஆகலைன்ற மாதிரி அவங்க யோசிச்சிருந்தாங்களா, இல்லை எஜ்பாஸ்டனில் அவர் தேவையில்லைன்னு யோசிச்சிருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் லார்ட்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக தேவை. லார்ஜ் மாதிரி கிரவுண்டில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவரால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சால் விக்கெட் எடுக்கலாம். அவரால் அந்த சீம் மூவ்மெண்ட் பாலை உள்ளே கொண்டு வர முடியும் ஷார்ப்பாக. அதை வச்சு கூட அவரால் வந்து விக்கெட் எடுக்க முடியும். ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணுவார், வெளியவும் போடுவார், அந்த அவுட் சைட் எட்ஜை டார்கெட் பண்ண. அப்படி ஒரு ஆல்ரவுண்டு பவுலராக எல்லா எபிலிட்டியும் கொண்ட ஒரு ஃபாஸ்ட் பவுலராக ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிறார். எப்படி நமக்கு பும்ராவோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்டத்தட்ட ஒரே லெவல் ஸ்கில் செட் இருக்குது அவங்க 2 பேருக்கும். அப்படின்றத பார்க்கும்போது இந்த மேட்ச்சில் ஆர்ச்சர் கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னு இங்கிலாந்து விரும்புவாங்க. யாருக்கு பதிலாக ஆர்ச்சரை கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டால் பிரைடன் கார்ஸுக்கு பதிலாக கொண்டு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரைடன் கார்ஸ் அவ்வளோ சிறப்பாக பேட்டிங் ஆடி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவரே சர்துல் தாக்கூர் மாதிரி வந்து பேட்டிங் ஆடக்கூடிய பவுலர்னு தான் இவங்க இங்கிலாந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவர்கிட்ட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வரல. சரி, பவுலிங்கில் அவருடைய மெயின் ஸ்கில்லான பவுலிங்கில் எவ்வளோ விக்கெட் எடுத்துருக்கிறான்னு பார்த்தா அதுலேயும் பெருசாக ஒன்றும் எஃபெக்ட்லாம் இல்லை. அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிரைடன் கார்ஸுக்கு பதிலாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ளே வந்துட்டா பெரிய அளவில் ஒரு அப்கிரேடாக இருக்கும். அந்த டீமோட ஸ்ட்ரென்த் வந்து பெரிய அளவில் கூடும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் இன்னொரு மாற்றமாக அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கஸ் ஆட்கின்சன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. அந்த கஸ் ஆட்கின்சன் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாருக்கு பதிலாக அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஷ் டங்குக்கு பதிலாக உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஜாஷ் டங் ரொம்பவே டேலண்டடான ஒரு யங்ஸ்டர், நல்ல பவுலர். ஆனால் அவருக்கு பதிலாக கஸ் ஆட்கின்சனை உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கஸ் ஆட்கின்சன் கிட்ட இருக்கிற அந்த சீம் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த பேஸாக இருக்கட்டும், அதை அவங்க விரும்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லார்ஜ் பிட்ச்சில் கிறிஸ் வோக்ஸை இந்த லார்ஜ் பிட்ச்சில் அவங்க வெளியே எடுக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் பாலை ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்கேஸ் வந்து மேகமூட்டமாக ஆச்சு, காற்றுல ஸ்விங் இருக்குது அப்படின்னா கிறிஸ் வோக்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பவுலராக இருப்பார் அந்த கண்டிஷன்ஸில் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. விக்கெட் எடுப்பாரான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல பவுலராக இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் கஸ் ஆட்கின்சன் வந்து இவங்க 2 பேரில் யாருக்கு பதிலாக வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிறிஸ் வோக்ஸுக்கு பதிலாக வந்தாலும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஜாஷ் டங் பதிலாக வந்தாலும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து சீனியாரிட்டி கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்விங் பண்ணுற ஒரு ஸ்கில் செட்டை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக கிறிஸ் வோக்ஸுக்கு ஃபேவர் பண்ணுற ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஷ் டங்குக்கு பதிலாக கஸ் ஆட்கின்சனை நம்ம இந்த மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சேஞ்ச் இங்கிலாந்து பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டால், நான் இங்கிலாந்து டீம் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தால் இதான் நான் சொல்லுவேன். ஆலி போப் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸோடைய முதல் இன்னிங்ஸில் வந்து 100 அடித்தார் இங்கிலாந்துக்கு. அவர் வந்து ஒரு 100 வச்சு தான் அந்த சீரீஸே ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் அவர் தான் திங்க் இங்கிலாந்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியனாக இருந்தார் இந்த சீரீஸில் அப்படின்னு. நம்பர் 3ல் இறங்கி 100 அடிக்கிறதுன்றது ஈஸியாக கிடையாது. அது அவர் செஞ்சார். எங்கே செஞ்சார்னா ஹெட்டிங்லியில். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த 3 இன்னிங்ஸ், ஏன்னா 4 இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாங்க, அடுத்த 3 இன்னிங்ஸில் அவர்கிட்டேருந்து பெரிய ஸ்கோரே வரல. ரொம்பவே தடுமாற்றமான இன்னிங்ஸ் தான். போன மேட்ச்சில் இருந்த 2 இன்னிங்ஸுமே அவர்கிட்டேருந்து வந்துச்சு. ரொம்பவே தடுமாற்றமான பேட்டிங் தான் நம்ம பார்த்தோம். அப்படின்றப்ப ஆலி போப் ஆடணுமா? அவருடைய இன்கன்சிஸ்டன்சி ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய சீரீஸில் ஒரு மேட்ச் 100 அடிக்கிறாரு, மற்ற மேட்ச் எல்லாம் காணாமல் போயிடுறாரு அப்படின்றது அவர் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ மட்டும் கிடையாது. இப்போ அடுத்து அவங்க ஆஷஸ் வேறு ஆட போகிறாங்க. ஆஷஸ்லையும் ஆலி போப் தேவையா இல்லையான்ற ஒரு டிஸ்கஷனாக அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆலி போப்போடைய இன்கன்சிஸ்டன்சி ஒரு பெரிய கேள்வி. இது வந்து இந்த சீரீஸ்னு இல்லை, இதுக்கு முன்னாடி பல சீரீஸ் அவங்க சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி ஒரு நல்ல இன்னிங்ஸும் அதுக்கப்புறம் வந்து பெருசாக தடுமாற்றமான ஒரு பேட்டிங், பெரிய ரன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி தான் வந்து பேட்டிங் ஆடி இருக்கிறாருன்றதை பார்க்கும்போது ஜேக்கப் பெத்தல் உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜேக்கப் பெத்தல் அற்புதமான யங்ஸ்டர். நம்ம ஆர்சிபிக்கு ஆடி பார்த்தோம் ஐபிஎல். ஆனால் ஐபிஎல்ன்றது வேறு, T20 கிரிக்கெட்டுன்றது வேறு.
டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் அவருக்கு கிடைச்ச கொஞ்சம் சில சான்சஸ்லேயே வந்து அவர் நிறையா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. பெரிய பெரிய இன்னிங்ஸ்லாம் இதுக்குள்ளேயே வந்து ஆடிட்டார். இன்னும் 100 அடிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பெரிய பெரிய இன்னிங்ஸ்லாம் அதுக்குள்ளேயே ஆடிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஜோ ரூட்டை இவங்க நம்பர் 4ல் இறக்குறாங்க. ஜோ ரூட் இந்த சீரீஸில் பெருசாக ரன் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஜோ ரூட்டை 3ல் அனுப்புறதுன்றது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாரி ப்ரூக் நம்பர் 4ல் ஆடும்போது இன்னும் பெட்டராக இருக்கும் அவங்களுடைய அந்த டாப் ஆர்டர். அப்போ அதில் இன்னொரு சேலஞ்சும் அவங்களுக்கு இருக்குது. டாப்பில் வந்து நம்பர் 3 அண்ட் நம்பர் 4ல் ஆலி பாப்போ ஜோ ரூட்டும் ஆடும்போது பெருசாக இவங்க 2 பேர்கிட்டையுமே ரன்ஸ் வரலன்றது ஒரு கவலையாக இருந்திருக்கும் அவங்க போன மேட்சை பார்க்கும்போது. நம்பர் 5ல் ஆடின ப்ரூக் நல்லா ஆடிட்டு வராரு. ப்ரூக்கை நம்பர் 4ல் அனுப்பும்போது அந்த டாப் ஆர்டர் கவலைகள் கொஞ்சம் நிவர்த்தி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜோ ரூட் நம்பர் 3ல் போகும்போது அவருக்கும் ஒரு பெட்டர் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு பென் ஸ்டோக்ஸ் கிட்ட இருந்தும் பெருசாக இந்த சீரீஸ் ஃபுல்லாக இது வரைக்கும் ரன்ஸ் வரல அப்படின்றப்ப அந்த மிடில் ஆர்டரும் ஸ்ட்ரென்தன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. ஜேக்கப் பெத்தலோட சிறப்பம்சம் இதுதான். நீங்கள் ஜேக்கப் பெத்தலை வந்து நம்பர் 3ல் இறக்கலாம், இல்லைனா நம்பர் 7லேயும் இறக்கலாம். நம்பர் 7ல் வந்து போன மேட்ச் ஜேமி ஸ்மித் சூப்பர் ஆடி கொடுத்தாரு. ஆனால் அவரோட சேர்ந்து இறங்குற மாதிரி அந்த மிடில் ஆர்டர்லையும் நீங்கள் வந்து ஜேக்கப் பெத்தலை பயன்படுத்தலாம், டாப் ஆர்டர்லையும் ஜேக்கப் பெத்தலை பயன்படுத்தலாம். ரொம்பவே வெர்சடைலான எங்கே இறக்கி விட்டாலும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக தான் பெத்தல் இருக்கிறாரு. அப்படின்றப்ப அவரை கண்டிப்பாக ஆலி போப்புக்கு பதிலாக ஆடுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை இங்கிலாந்து செய்வாங்களான்னு அப்படின்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த மேட்ச்சில் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி இந்த மேட்ச்லேயும் போப்புக்கு ஒரு சான்ஸை கொடுத்துட்டு அடுத்த மேட்ச்சில் மாற்றுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். இந்த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பட்டியலை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் வந்து நம்ம அவுட் ஆஃப் த வே எடுத்துகிட்டு போயிடணும். என்ன அப்படின்னு கேட்டால் ஜஸ்பிரீத் பும்ரா. அவர் ஆடினார்னா கண்டிப்பாக பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான். அவரை தனியாக இங்கே சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்பிரீத் பும்ராவுடைய பேரை வந்து இந்த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபாரில் நான் சொல்லலை. ஐயோ பும்ரா வந்து சொல்லலையா அப்படின்றது மாதிரி இல்லை. அவர் வந்து பை டிஃபால்ட் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான். அவருக்கு அவரை தாண்டி வேறு யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து கேஎல் ராகுலோடைய பேட்டிங் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்தியா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிச்சில் வந்து சி மூவ்மெண்ட் இருக்க போது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்க போது அப்படின்னா சுப்மன் கில் போன மேட்ச் ஆடின மாதிரி இந்த மேட்சும் பெரிய ரன் அடிப்பாரு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. நல்லா தான் ஆடிட்டு வர்றாரு, நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஆனாலும் இந்த மாதிரி பிச்சில் கொஞ்சம் சி மூவ்மெண்ட்டோ ஸ்விங்கோ இருந்துச்சுன்னா சுப்மன் கில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் நல்லா ஆடிட்டு வராரு. ஆனால் ஓப்பனிங்கில் மறுபடியும் இதே தான், ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், சீமிங் கண்டிஷன்ஸில் அவர் எப்படி ஆடுவாருன்னு தெரியல. நல்லா ஆடி இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆனால் கேஎல் ராகுல் அளவுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து நம்ம இவங்க டாப் ஆர்டர் பற்றி சொன்னோம். டாப்பில் கேஎல் ராகுல் மேலே ஏன் அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவரால் அந்த பாலை லீவ் பண்ண முடியும். இந்த வெல் லெஃப்ட் விடுறதுக்கான அந்த ஸ்கில் வந்து கேஎல் ராகுல் கிட்ட இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காரணத்தினால கேஎல் ராகுல் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பார். என்னதான் இந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் சுப்மன் கில் அவுட் ஆனாலும் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாலும் கேஎல் ராகுல் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு எண்டு நின்று பொறுமையாக அந்த கேமை எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி. இந்த லார்ட்ஸ் பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த மாதிரி தான் நடந்திருக்குது. டாப் ஆர்டரில் வந்து நிறைய விக்கெட்ஸ் விழுந்ததுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டரில் ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அங்கேருந்து வந்து கொஞ்சம் ஸ்டெடி பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் கூட வந்து ஸ்மித்துக்கும் பியூ வெப்ஸ்டருக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் கேஎல் ராகுலுக்கும் நிதிஷ்குமாருக்கும் வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நிதிஷ்குமார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு பிக் தான். எனக்கே கொஞ்சம் வந்து ஆடுவாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ லைட்டாக தோணுது நிதிஷ்குமார் ரெட்டி கிட்டேருந்து அந்த இன்னிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அடுத்தது பவுலிங்கில். போன வாட்டி லார்ட்ஸில் இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் நடந்தப்போ சிராஜ் வந்து செமையாக பவுலிங் போட்டார், 5 எடுத்தார். அந்த ஒரு விஷயம் சிராஜ் வந்து லார்ட்ஸில் எப்படி டாமினேட் பண்ணி போட்டாரோ அதே மாதிரி இந்த வருஷமும் போடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிராஜ் வந்து என்னுடைய பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக கண்டிப்பாக இருப்பார். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பென் டக்கெட். ஜஸ்பிரீத் பும்ராவை நம்ம திரும்ப கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம பென் டக்கெட்டை பார்த்து லைட்டாக பயப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பென் டக்கெட்டோட ஹைட்னாலன்னு நினைக்கிறேன், ஆள் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுனால ஜஸ்பிரீத் பும்ராவோட ரிலீஸ் பாயிண்ட் வந்து அவருக்கு நேராக ஐலைனில் வந்துடுது, கண்ணுக்கு நேராக அவர் பார்க்க முடியுது ஜஸ்பிரீத் பும்ராவோட அந்த ரிலீஸ் பாயிண்ட்டை. அந்த காரணத்தினால பும்ரா வந்து என்ன பால் போட்டாலும் டக்கெட்டுக்கு வந்து அது கஷ்டமாகவே தெரிய மாட்டேங்குது, டக்கெட் அதை அடிச்சிடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது பென் டக்கெட் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த காம்படிஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். எனக்கு என்னமோ பென் டக்கெட் ரன்ஸ் அடிப்பார் அப்படின்னு தோணுது. பென் ஸ்டோக்ஸ் இந்த சீரீஸில் இது வரைக்கும் பெரிய ஸ்கோர் அடிக்கலைன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். லார்ட்ஸில்
பென் ஸ்டோக்ஸ் செமையாக ஆடுவாருன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆடினார்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும், சிறப்பான ஒரு மேட்சாக இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இருக்குது, பென் ஸ்டோக்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் கண்டிப்பாக வருது அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலி போன மேட்ச்சில் நல்லா ஆடின ஜேமி ஸ்மித் அந்த மிடில் ஆர்டரில் சூப்பராக ஆடினார். இங்கே லார்ட்ஸில் எப்பயுமே இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா ஆடி இருக்கிறாங்கன்ற காரணத்தினால நான் ஜேமி ஸ்மித்தோட போகிறேன் இந்த 3வது பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா. இங்கிலாந்து டீம்லேருந்து எந்த ஒரு பவுலரையும் நான் செலக்ட் பண்ணலை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா. ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாக அவங்களுடைய அந்த பவுலிங்கோடைய குவாலிட்டின்றது அந்த மாதிரி தான் இருக்குது. லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடினாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா நான் எடுத்து சொல்லுவேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட வராருன்றது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்தியாவுடைய என்டையர் பேட்டிங் ஆர்டருடைய குவாலிட்டி பார்த்தா இங்கிலாண்டை விட பெட்டராக இருக்குது. இங்கிலாந்துடைய பவுலிங்கை விட கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. அந்த காரணத்தினால எனக்கு இங்கிலாந்துடைய எந்த ஒரு பவுலர் மேலேயுமே பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான் உண்மை. சரி, இப்போ மேட்சோட ரிசல்ட் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது? ஒரு ப்ரெடிக்ஷன். இந்தியா இந்த மேட்ச்சை ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம டாஸ் யார் ஜெயிக்கிறாங்கன்றதை வச்சு தான் நான் இதை சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். டாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிக்கிற அந்த கேப்டன் பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் போடுவாங்க. கண்டிப்பாக சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒருவேளை இந்தியா இந்த மேட்சை சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு 100% நம்ம சொல்லிடலாம். ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருவேளை இங்கிலாந்து சேஸ் பண்ணுறதா முடிவெடுக்கிறாங்க அப்படின்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 49% இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டாஸ் டெசிஷன் இந்தியாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியா சேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். இந்த மேட்சை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யார் ஜெயிப்பாங்க, இந்தியாவா இங்கிலாண்டா? 2-1 இந்த சீரீஸில் நம்ம லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்மளை சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Thank you. Keep supporting Lit Sport.